சார் அதே மாதிரி இப்போ இவரை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன். என்ன விமர்சனம்னா, முதலில் திரிசாவின் வீட்டை விட்டு விஜயை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு நயினார் அவர்கள். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார்கள் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனா தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. ஒன்னு அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது, ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறந்து போயிட்டாரு. அது பதிவு செய்யப்படும் பொழுது ஊடகத்தினரை தாக்கக்கூடிய வகையிலையும் கார்ல ஏறி அவங்கள மிரட்டும் தொழிலையும் அது இப்பதான் அந்த நிகழ்வு குறித்து எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கணும்னு எனக்கு தகவல் வந்தது. அது கண்டிப்பா எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்க இருக்கிற நிர்வாகிகளிடம் நாங்க பிரஸ் மீட் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி அங்க இருக்கிற நிர்வாகிகள்ல போனப்பதான் அந்த மாதிரியான ஒரு அசௌகரியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது மாதிரியான நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். சார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க ஜெயிக்கல. அவங்க ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துருக்காங்க. 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க ஒரு கனவுல வாழ்ந்துருக்காங்க. இந்த ஓட்டு அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி நயினார் இல்ல, அவரு நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்ல, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சின்னமே 1 மாசம் கூட ஆகல. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்பதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தல் நிக்கணும். சின்னம் கிடைச்சிருக்கு, இனி தேர்தல் நிக்கணும். முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் எம்எல்ஏ எல்லாம் வர முடியும். அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாம எல்லா இடத்துலயும் அவர் கவுன்சிலர் கூட இல்லன்னு பேசிட்டு இருக்காரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்க. அப்ப 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? அப்படி ஒரு சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு. இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது, எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுறது என்றெல்லாம் அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் சும்மா இன்னைக்கு திமுக பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல நயினார் புகழ்ந்து பேசுவார். நயினாரிடம் அனுசரணையா போவார். அப்பாவும் நயினாரிடம் அனுசரியா போவார். இவர் திமுகவிடம் ரொம்ப அனுசரியா இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில இருந்துச்சு எங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்க தலைவர் அதுல தெளிவா சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையில இருந்து எந்திரிச்சா அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சில பேர் திமுகவின் கைக்கூலிகளை போல செயல்படுவது வருத்தத்தக்கது. நீங்க தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த முதல் மாணவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஆனா தற்போது கூட ஒரு கட்சி கூட தாவேக்காவை நோக்கி வரல. அப்பனா யாரும் ஒரு தாவேக்கா மேல ஒரு அன்ட்ரஸ்டட் பார்ட்டியாக தான் பாக்குறாங்க. இல்ல, அதாவது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு பாலிசி டெசிஷன். ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு முதல் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளோம். இது எங்களுடைய பாலிசி டெசிஷன். நாங்கள் பெரும்பான்மையுடன் 200 எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இந்த மாதிரியாக இருந்தாதான் ஒரு கட்சி 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இப்ப விசிக கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டுல. விசிக கட்சி அதிகாரமே இல்லாமல் அதிகாரமே இல்ல, நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாம சும்மா ஒரு 10 எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன பிரயோஜனம்? இப்ப கம்யூனிஸ்ட்ல ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எந்த அதிகாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாம 6 எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? சோ அவர்களுக்கான நோக்கம் இருக்குல்ல, அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்க இருக்குல்ல, அவர்களுக்கான நோக்கமும் அவர்கள் சார்ந்த ஒரு சில குறிக்கோளுடன் எந்த குறிக்கோளும் கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் வரணும். எதுவுமே இல்லாம சும்மா ஒரு 5 எம்எல்ஏ வந்தோம், அந்த 5 எம்எல்ஏ வச்சு நம்ம எந்த அதிகாரத்திலையும் பங்கு இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக யாரும் கட்சி ஆரம்பிக்கல. அவர்களுக்கான
ஒரு குறைந்தபட்ச அதிகார பகிர்வை கொடுத்து அவர்களும் பங்கு பெற்றால்தான் மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. இன்னைக்கு கூட நடந்த கூட்டத்திலே திமுக விமர்சனம். ஆனா மத்திய அரசோட பட்ஜெட்டை பற்றியோ மத்திய அரசு கொண்டு நிதி பங்கீடு பற்றியோ எந்த ஒரு கண்டனமும் வந்து இல்ல, தாவேகா சார்பில் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை பத்தி அடுத்த நாளே இப்ப பிரஸ் மீட் வச்சு அதுல கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டோம். தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லி அதுல எந்தெந்த வகையில தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டது, அதுல எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு மொத்தமே 10,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. அதுல தமிழகத்துக்கு எவ்வளவு வரப்போகுது, ஏன்னா போன வருஷம் கொடுத்த பங்களிப்பிலே கூட 12,000 கோடி குறைவாக எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக கனிம வளங்களை சுரண்டப்படுவதற்காக ஓபன் பண்ற அந்த கனிம வள கேரிடாரை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அன்னைக்கே சொல்லிட்டோம். அதில் ஏன் பத்திரிகையாளர்கள் வந்து அதை திரும்ப அதை அந்த கோணத்தை நீங்க எடுக்காமல் நீங்க மாற்றி இதை மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அடுத்த நாளே பிரஸ் மீட்ல நாங்கள் எந்தெந்த வகையில் ஒன்றிய பட்ஜெட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அடுத்த நாளே குறிப்பிட்டு விட்டோம்.